இந்த இன்சிடெண்ட்டை சொல்லுவோம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி சிப்காட் காவல் நிலையம் ராணிப்பேட்டையில் காவல் நிலையத்துக்கு முன்னாடி கேட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்காங்க காவலர்கள். ராத்திரி 12 மணிக்கு பல்சர் வண்டியில் 2 பேர் வராங்க. எதையோ வீசுகிறாங்க, டம்முன்னு சத்தம் கேட்குது. உள்ளேருந்து ஓடி வந்து பார்க்குறாங்க, பெட்ரோல் வெடிகுண்டு வீசிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்பெஷல் டீம்லாம் போட்டு எஸ்பிலாம் வந்துட்டாங்க. டீம் போட்டு பிடிச்சிட்டாங்க 3 பேரை. அந்த 3 பேரை பிடிச்சி கொண்டு வரையில் இயற்கை உபாதைகளை கழிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்த சொல்லியிருக்காங்க. நிறுத்தப்போ ஒரு எஸ்எஸ்ஐயை தாக்கியிருக்காங்க. அவர் காயப்பட்டிருக்கு. உடனே இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் காலில் காயப்பட்டிருக்கு. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த எஸ்ஐயும் சேர்த்துருக்காங்க. இவங்க 3 பேரும் யார்? இவங்களோட பின்னணி என்ன? காவல் நிலையத்து மேலே இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? காவல்துறையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களா, இல்லை எது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்களா என்னங்கிறத விசாரித்து அதில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த இளைஞர்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா அப்போ காவல்துறை மேலே இவங்களுக்கு கோபம் வர்றதுக்கு கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது யார்? எதனால அந்த கோபம் வந்தது? இல்லை போதை இல்லையா? இந்த விஷயங்களெல்லாம் விசாரிக்கணும். இது ஒன்று. இதுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இது மாதிரி ஆட்களுக்கு சட்டத்தின் மேலேயும் காவல்துறை மேலேயும் மரியாதை இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த ஆண்டில் கவர்னர் மாளிகை மேலே வாசலில் கருக்கா வினோத்னு ஒருத்தர் வந்து பெட்ரோல் குண்டு வீசினார். பட்ட பகலில் டியூட்டியில் இருந்த காவலர்கள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கிண்டி காவல் நிலையத்தில் கொண்டு அவர் ஆஜர்படுத்தி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க.